இயற்கையை விரும்பும் இயற்கை காதலர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறப்புமிக்க சுற்றுலாத்தலமான சுருளிமலை. இந்த மலையோட இயற்கை அழகையும் புலப்படாத சில அதிசயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தேனி மாவட்ட கம்பத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த சுருளி அருவி. இந்த சுருளி அருவி பக்கத்தில் சுருளி வேலப்பர் கோவில் உள்ளது. இது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கே மூலவராக வேலப்பர் இருக்கிறார். பொதிகை மலையும் சதுரகிரி மலையும் இணைந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த சுருளி மலை இருக்குது. இங்கே 30 முக்கோடி தேவர்களும் 48 ரிஷிகளும் 11 சித்தர்களும் தவமிருந்து அருள்பாலிக்கும் அற்புதமான மலை இது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பத்துக்கு இதுதான் கம்பம். போன வீடியோவில் நம்ம பொதிகை மலையோட அற்புதமான நீர்வீழ்ச்சி குற்றாலத்தை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பார்த்து வந்துடுங்க. இந்த சுருளி மலையில் அமைந்துள்ள சுருளி அருவிக்கு பல மூலிகைகள் பட்டு மருத்துவ குணங்களோடு வெள்ளியை இறைச்சி ஊற்றுன மாதிரி சுருளி அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோடிலிங்க சுவாமிகள் கோவில். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்பத்தை சேர்ந்த கணேசன் என்பவர் கோடிலிங்கம் கோயிலின் கட்டுமான பணியை தொடங்கினார்.
இங்கே தமிழகம் முழுவதும் பல பக்தர்கள் வருவதுண்டு. இங்கே சிவலிங்கம் தரப்படும், ஆனால் மற்ற இடத்துல இருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. இதுவரைக்கும் 30,000க்கும் அதிகமான சிவலிங்கத்தை இங்கே செய்து வைத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் 72 அடி உயர சிவலிங்கம் அமைக்கும் பணியும் இந்த கோவிலில் நடைபெற்று வருகிறது. பழனி மலையில் நவபாசன சிலையை உருவாக்கிய போகர் சித்தர் தன்னோட இறுதி மூலிகையை இந்த மலையிலிருந்து தான் எடுத்திருக்கார். அந்த போகரோட குருநாதர் பன்னெடுங்காலம் தவம் செய்த பூமி தான் இந்த சுருளிமலை. இந்த மலைக்கோவிலில் 225 குகைகள் இருப்பதாகவும் இன்றும் பல ரிஷிகளும் சித்தர்களும் தவம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. சுருளிவேலப்பர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு நாகலிங்க பூ மரம் இருக்குது. சிவனோட அனுகிரகம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி மரங்களை பார்க்க முடியும்னு பல முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த சுருளியாண்டவர் சன்னதியோட கிழக்கு பக்கத்தில் இமயகிரி சித்தர் குகை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இமயமல்ல வாழ்ந்த சித்தர் ஒருவர் சுருளிமல்ல தங்கி தவம் இருந்து ஒரு சிவன் சிலையை உருவாக்கினார். அந்த சிலை தான் இந்த கோயிலுக்குள்ள இருக்கதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் விபூதி குகை உள்ளது. இந்த விபூதி குகையோட சிறப்பு என்னன்னா, இந்த குகையில் ஈர மணல் காய்ந்தவுடன் திருநீராக மாறும் அதிசயம் இங்கே நடக்குமாம். ஒரு பண்டிகை நாளில் கைலாநாதர் குகைக்குள்ளே ஒரு சின்ன பையன் கிருஷ்ணரோட புல்லாங்குழல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கான். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே சிறுவன்கிட்ட கேட்கும்போது உள்ளே ஒரு பெரிய அரங்கமானிக்கு ஒன்று இருக்குது. அதில் நிறைய சித்தர்களும் தேவ கன்னிகள் இருப்பதாக கூறினார். இங்கே உள்ள சுருளியாண்டவர் கோயிலுக்கு எங்கேருந்து நீர் வருதுங்கிறத இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு புலப்படாத மர்மமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளையும் உறைய வைக்கிற தன்மை இந்த நீருக்கு இருக்குது. இங்கே உள்ள ஒரு மரத்தில் தொடர்ந்து நீர் விழுந்ததால் அந்த மரம் இறுகி பாறையாக மாறிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் இலைத்தலைகள் கூட 48 நாட்கள் அந்த நீருக்குள்ளே கிடந்துச்சுன்னா அது இறுகி கல்லாக மாறும் அதிசயமும் இங்கே நடக்குதான். ஹலோ, இப்போ நம்ம சுருள் ஏரியிலேருந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கம்பம் எடுக்க போகிறோம். எல்லாரும் மறக்காம படம்பட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம ஊர் சேனல், நம்ம ஊர் இயற்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு சேனல், இதே சேனல்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஊர் இயற்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் கொடுத்துருங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.